Welcome to MKPG. You are making history. இது வந்து பார்ட் 2 ஓட கண்டினியூஷன் தான். இது நம்மளோட புறாக்களோட ஹிஸ்ட்ரி பார்த்துட்டு இருக்கோம், எப்படி உருவாச்சுன்றது தான் காமிச்சிட்டு இருக்கேன் இந்த வீடியோஸில். இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் என்கிட்ட ஃபஸ்ட்டு வந்த தாம்பராலும் கீரோவும் கலந்த மாதிரி ஒரு பேர் இது. ஸோ நல்ல சிகப்பு இந்த லைனேஜில் இருக்கும். ஐசை வந்து நான் உங்களுக்கு யாருக்குனே காமிச்சிருந்தேன், போன வீடியோஸ்லேயே இருக்கும். ஸோ இது அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. எல்லா தாம்பரால் புறாவும் நான் இந்த புறாங்கள்லேருந்து தான், தாய் புறா இதுதான், இதுலேருந்து தான் உருவாக்கினேன் எல்லா லைனேஜுமே. ஸோ அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த புறாங்க வந்து பார்க்குறதுக்கு. ஸோ இது எல்லாமே நம்ம வியூஸ்க்கு தான் கொடுத்தேன் நான். நம்மகிட்ட வந்து ஃபஸ்ட்டு வந்த தாம்பரால் புறாவில் இதுதான் ஃபஸ்ட்டு புறா. அதோடைய பட்டா தான் இது. ஸோ இதுதான் நான் ஃபஸ்ட்டு ட்ரைனிங் கொடுத்து செக் பண்ணதில் நம்மக்கிட்ட 6 ஹவருக்கு மேலே பறந்து நம்பிக்கை கொடுத்த புறா அது. ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா சப்ஜாவில் வந்து மஞ்சக்கண்ணில் சூப்பர் லைனேஜ் ஒன்று வச்சுருந்தேன். ஸோ அதுக்கு வந்து ஃபீமேல் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி சப்ஜாலே வந்து வெள்ளிக்கண்ணில் பேர் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ இதோட ஃபஸ்ட்டு இதோட பட்டாவை தான் நான் ஓட்டி பார்த்தேன். இந்த 2 பட்டா தான். ஸோ இப்போ காட்டுறேன் பாருங்கள் அதோடைய பட்டா வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அதுக்கு முன்னாடி வந்து இந்த மெயிலோடைய ஐசைன் நான் காட்டுறேன், எப்படி இருக்குன்றதை பாருங்கள். இந்த மெயிலோட ஐசைன் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. மஞ்சக்கண்ணிலே வந்து அவங்க அப்பா யாருக்குமே நான் போன வீடியோவில் காமிச்சிருப்பேன். ஸோ அதுக்கும் இன்னொரு சப்ஜா புறாக்கும் போட்டு எடுத்த லைனேஜ் தான் இது. ஸோ இதுவும் டெஸ்ட் பண்ணி ரெக்க வெட்டின புறா தாங்க இது. ஸோ கிட்டத்தட்ட நம்மகிட்ட வந்து ஒரு 4 மாதம் ஜாப்லேயே இருந்து அடல்ட் ஆகி இப்போ வந்து நம்ம பேர் பண்ணியிருக்கிறோம். ஸோ இதுங்களோட பட்டாவை தான் நம்ம இப்போ ஓட்டி காட்டுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் ஃபோனில் எவ்வளோ தூரத்துக்கு ஜூம் பண்ணி எடுக்க முடியுமோ அவ்வளோதான் நல்லா எடுக்க முடிஞ்சிச்சு. ஸோ இதெல்லாம் வந்து பறந்துட்டு இருந்தது. ஃபஸ்ட்டு பறந்து பார்த்திங்கன்னா 6 ஹவர் 7 ஹவர் பறந்து நம்மக்கிட்ட இவ்வளோ நல்ல புறாங்க, இவ்வளோ நம்ம கரெக்டாக செலக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை கொடுத்தது இந்த புறாங்க தான். ஸோ இந்த சத்திரிக்கே நமக்கு இவ்வளோ சூப்பராக பறக்குதுங்கும் போது இன்னும் கொஞ்சம் அப்கிரேட் பண்ணலான்னு ஒரு ஐடியா வந்ததும் எனக்கு அந்த இடத்துல தான். ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஓட்டுறதுக்கான லைனேஜுன்னு நான் செலக்ட் பண்ணது பார்த்திங்கன்னா ஒரு 5 கலர் தான் நல்லா ஓட்ட முடியும். ஏன்னா ஓட்டி நம்மகிட்ட ரிட்டன் வரக்கூடிய கலரும் அந்த 5 கலர் தான். ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம சிகப்பு ஒயிட்டு இந்த மாதிரி கலருங்கள்லாம் ஓட்டினோம்னா பக்ரி காக்காங்கள்லாம் அந்த கலருக்கு அட்ராக்ட் ஆகி அதை வந்து அடித்து நம்மளை ஒரு இடத்துல நிற்க விடாமல் பண்ணி புறா மிஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ சப்ஜா, ஜாக்கு, குல்தாரு, அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம தூமா இந்த லைனேஜ் எல்லாம் ஓட்டும் போது நமக்கு புறா வந்து ரிட்டர்ன் ஆயிரும். ஸோ அதுங்களை காக்கா ரொம்ப தொந்தரவு பண்ணாது. ஸோ அதனால் வந்து நம்ம குறிப்பிட்டு சப்ஜா, ஜாக்கு இதெல்லாம் வந்து ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பித்தோம். இப்போ இதில் பார்த்திங்கன்னா ஜாக்கும் இருக்கும், மக்ஷியும் இருக்கும். ஸோ 2 கலர் வேரியேஷன்ஸ் எல்லாமே நான் வந்து உங்களுக்கு முன்னாடியே வீடியோ போட்டிருப்பேன். ஸோ அந்த கலர் காம்பினேஷனில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ஜாக்குன்றது வேறு, மக்ஷின்றது வேறு. பட் மக்ஷியும் ஜாக்கையும் பேர் பண்ணலாம் நம்ம. அதுலேயும் சூப்பர் லைனேஜ் நமக்கு வரும் அந்த கலரோட. பார்த்தீங்கன்னா இந்த புறாங்களை நான் ரொம்ப விரும்புறதுக்கு காரணம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சென்னை லைனேஜ் நல்லா பறக்குங்க, அதெல்லாம் எதுவுமே குறை சொல்ல மாட்டேன். ஆனால் புறா அம்சம்ன்றது வந்து ரொம்ப லுக்குன்றதெல்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இந்த சைடு தான் கிடைக்கும். ஸோ இந்த ஒசூர், பெங்களூரு இந்த மாதிரி இடத்துல எடுக்கும் போது தான் புறாங்க வந்து இந்த மாதிரி அம்சமாக எனக்கு கிடச்சிச்சு. ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த லைனேஜை ஓட்டி பார்த்ததில்ல, அந்த ஊருக்கும் நம்ம ஊருக்கும் இருக்க கிளைமேட் சேஞ்சினால புறாங்க வந்து ரொம்ப வேரியாகி பறக்கிறது வந்து நான் கண்டுபிடிச்சேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு 5:30 மணிக்கு வெயில் வருதுன்னா, வெளிச்சம் வருதுன்னா, நம்ம ஒரு 6 மணிக்கு புறா ஓட்டினோம்னா 6லேருந்து 10 மணி வரைக்கும் புறா சாலிடாக பறக்குங்க, 4 ஹவர். ஸோ அந்த வெயில் ஏற 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 புறாவோடைய பறக்கிறது கம்மியாயிரும். ஏன்னா அங்கே ஃபுல்லாக கூலிங் கிளைமேட்டு, இங்கே வந்து வெயிலுன்றதுனால ஃபஸ்ட்டு நான் சந்தித்த ஒரு கஷ்டமான விஷயமே வந்து இந்த கிளைமேட்டிக் சேஞ்ச் தான். கண்ணு வலி வரும் புறாக்கு, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்துச்சு. அதுக்கப்புறம் நம்மளோட ஊர் கிளைமேட்டில் வந்து நல்லா வெயிலில் காய்ச்சல் போட 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 புறா வந்து பழக ஆரம்பித்து நம்மளோட வெயிலை எதிர்த்து பறக்கிறதுக்கு வந்து அதுங்களுக்கு டைம் எடுத்துச்சு. ஸோ நம்ம வந்து எதையுமே நம்ம கவனிக்கலை. ஏன்னா ஒரு 4-5 வருஷமாக நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் புறாங்களை தான் கான்சென்ட்ரேட் பண்ணிகிட்டு இருந்தோம். அது காரணம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து லைனேஜை வந்து கொண்டு வரணும், நல்ல மாதிரி உருவாக்கணும்னு சொல்லி அவ்வளோ கஷ்டப்பட்டு தான் அந்த லைனேஜெல்லாம் நான் கொண்டு வந்தேன். டெஸ்டிங் நான் தான் பண்ணுவேன், வீடியோ நான் தான் எடுப்பேன். ஸோ அப்படி புறாங்க வந்து நம்மக்கிட்ட நல்ல நல்ல லைனேஜ் வர 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 எனக்கு வந்து சேனல்ஸ் வந்து க்ரோத் ஆக ஆரம்பிச்சிச்சு. நமக்குன்னு ஒரு கூட்டம் வந்து சேர ஆரம்பிச்சிச்சு யூடியூப்பில். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 1000 சப்ஸ்கிரைபர் வருமா நினச்சிட்டு இருந்த டைமில் பார்த்திங்கன்னா 2000, 3000, 4000 சொல்லி இப்போ 2024 வந்து நமக்கு ஒரு 11000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணியிருக்கோம்னா கிட்டத்தட்ட நான் ஒரு 5 வருஷம் அதுக்கு கஷ்டப்பட்டிருப்பேன். ஸோ அந்த கஷ்டம்லாம் பார்த்திங்கன்னா அதை தான் உங்களுக்கு நான் வந்து வீடியோவாக போடுறேன்.
மார்க்கெட்டில் வந்து நிறைய பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ணோம். ஸோ இதை சேல்ஸ் பண்ணுறது எங்கே பண்ணுறது, ரொம்ப அதிகமாகிடுச்சுன்னா யார்கிட்ட கொடுக்கறது, ஸோ நமக்கே காம்படிட்டிவாக வந்துடுவாங்களா இவங்க கொடுத்தா அப்படின்லாம் நிறைய ஆங்கிளில் யோசிக்க வேண்டிய விஷயங்கள்லாம் இருந்துச்சு. ஸோ அதுக்கெலாம் வந்து நான் என்ன பண்ணேன்றதை ஃப்யூச்சர் வீடியோஸில், நான் வரக்கூடிய வீடியோஸில் உங்களுக்கு சொல்ல ஆரம்பிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டாண்டிங் லுக்கு, புறாவோட லென்த்து, அது நடக்கிற ஸ்டைலு, அதோட ரெக்கையோட வலு, இது எல்லாத்தையுமே வந்து கற்றுக்கிட்டது பார்த்திங்கன்னா ஒரு 15 வருஷமாக நமக்கு இந்த புறாவில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குங்க. ஸோ இன்றைக்கி வரைக்கும் நம்ம ரெகுலராக மார்க்கெட்டுக்கு போயிட்டுருக்கிற ஒரு ஆள். ஆனால் மார்க்கெட்டில் நான் புறா எடுக்கவே மாட்டேன். அதை நான் ஓப்பனாகவே சொல்கிறேன். என்ன காரணன்றதை நான் உங்களுக்கு ஃப்யூச்சரில் சொல்கிறேன் நான். ஸோ எனக்கு பிடிச்ச மாதிரி லைனேஜ் வந்து எனக்கு அமையணும்னா எனக்கு இந்த லைனேஜ் மேலே ஒரு தனி கிரேஸ்னே சொல்லலாம். ஸோ அதுக்காகவே வந்து நம்ம பெங்களூர், ஒசூர் சைட்லேருந்து எடுத்தவங்க இந்த வேலூருக்கு போய் புறாங்க எடுக்கிறது, இதெல்லாம் வந்து நம்ம அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சு திரிஞ்சு தான் லைனேஜ் எல்லாத்தையும் நம்ம கொண்டு வந்தோம். கொண்டு வந்தது எல்லாத்தையும் நம்ம கொடுக்கறதுக்கான ரீசன் உங்களுக்கு நான் சொல்கிறேன். நான் இவ்வளோ ஆசையாக வளர்த்த எனக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன ஆச்சுன்னா, இந்த கொரோனா இஷ்யூவில் வந்து பார்த்திங்கன்னா நுரையீரல் பாதிக்கப்படுது. ஸோ புறாங்களால் எனக்கு டஸ்ட் அலர்ஜி ஃபஸ்ட்டு நான் ஃபேஸ் பண்ணது அதான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நுரையீரலில் வந்து கொஞ்சம் மூச்சு திணறல், ஸோ சின்ன பசங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் ஆகிறது, இதெல்லாம் அடிக்கடி ஆனதுனால நான் வந்து இந்த புறாங்களை எடுத்துடலாம். அதுவும் இல்லாமல் இந்த கொரோனா டைமில் வந்து புறாங்களை கொடுத்து விடும் போது வெளியூருக்கு டிரான்ஸ்போர்ட்டில் பிரச்சனை வந்துச்சு. டிரான்ஸ்போர்ட்டில் பார்த்திங்கன்னா ஸ்குவாடு ஏறி பெட்ஸை கொண்டு போகிறாங்கன்னு சொல்லி 4-5 பேரை சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த பஸ் டிரைவர், கண்டக்டர் சஸ்பெண்ட் ஆனதுலேருந்து பெட்ஸை நான் ஏற்ற மாட்டேன்னு சொல்லவும் எனக்கு வந்து புறாங்களை வந்து மொத்தமாக எடுத்துடலான்னு சொல்லி, சரி யாருக்கு கொடுக்கலான்னு நான் யோசிக்கும் போது தான் எனக்கு ஏன் வந்தது வந்து நம்ம வியூவர்ஸ் தான். ஸோ வியூவர்ஸ் இவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாங்க நமக்குங்கும் போது சரி வியூவர்ஸ்கிட்டே போடலான்னு சொல்லிட்டு நான் எல்லா புறாங்களையும் கொடுக்க போகிறேன்னு சொல்லி நான் ஒரு வீடியோ போட்டேன். ஸோ அதில் வந்து எனக்கு நிறைய கால்ஸ் வந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் நம்ம வியூவர்ஸ்க்கு கொடுக்க ஆரம்பித்தோம். அதுதான் மொத்தமாக அவங்களுக்கு தான் கொடுத்தேன் நான். வியூவர்ஸ்க்கு, பக்கத்தில் இருக்கிறவங்க, தெரிஞ்சவங்க, இவங்களுக்கு எல்லாருக்குமே நான் கொடுக்க ஆரம்பித்தேன் புறாங்களை. ஆனால் இன்றைக்கி வரைக்கும் எனக்கு ஒருத்தர் கூட திரும்ப கொடுக்கல நான் அதுக்கப்புறம் வந்து இந்த ஓட்டக்கூடிய கான்செப்டில் வருவோம். ஓட்டக்கூடிய லைனேஜ்னு பார்த்திங்கன்னா சப்ஜா, நான் சொன்ன மாதிரி அந்த வகை புறாங்களை வந்து நம்ம அதிகப்படுத்துறதுக்கு நமக்கு வந்து இந்த இம்போர்ட் கேஜ் வந்து நம்ம மெயின்டைன் பண்ணுறதுக்கு காரணம் என்னென்னா ஈஸியாக இருக்கும் க்ளீன் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் வச்சுட்டு இருந்தோம். ஆனால் இந்த கூலிங்கான கிளைமேட்டில் வந்து இந்த கேஜில் வந்து நிறைய ஏர் உள்ளே போகுது வைக்குதுங்கும் போது புறாங்களுக்கு சளி பிரச்சனை அதெல்லாம் வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ அதுக்காக நான் அப்கிரேட் பண்ண கேஜ் தான் பார்த்திங்கன்னா உட்டன் கேஜ். ஸோ இது வந்து நம்ம ஆள் வச்சு தான் செஞ்சோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கேஜ் தான் உட்டன் கேஜ் வந்து நம்ம ஒரு 5000 செலவு பண்ணி அப்போ நான் செஞ்சது. ஸோ அதுக்கப்புறம் இதில் வந்து புறாங்களை போட ஆரம்பித்தேன். ஸோ டெம்பரேச்சர் வந்து எப்போவுமே மரத்தில் வந்து எப்போவுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். ஒரு வார்ம் கிளைமேட் வந்து மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கும் அந்த மரம். அதனால தான் அந்த மரத்தோட கேஜை வந்து நான் உள்ளே போட ஆரம்பித்தேன். ஆனால் டஸ்ட்டு வந்து எனக்கு இது போட ஆரம்பித்தோடனே க்ளீனிங் ரொம்ப கஷ்டமாச்சு. ஸோ இதுலேயும் நிறைய பிரச்சனைகள் நான் ஃபேஸ் பண்ணேன். ஸோ அதுக்கப்புறம் தான் நான் மாஸ்க் போட ஆரம்பித்தேன். ஸோ அந்த டஸ்ட் அலர்ஜிலாம் ஃபேஸ் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம மாஸ்க்கை யூஸ் பண்ண ஆரம்பித்தோம். ஸோ அதில் கொஞ்ச நாள் போச்சு அப்படியே. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த மீனாவோட ஹஸ்பண்ட் வந்து இறந்து போனது வந்து நுரையீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைங்கும் போது எனக்கு வந்து சரி பயம் வந்துருச்சு. ஏன்னா கொரோனாலே நமக்கு வந்து நுரையீரல் நிறைய பாதிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அதனால் வந்து இந்த புறாங்கள்லாம் எடுத்துடலான்னு சொல்லிட்டு நான் தெரிஞ்ச வியூவர்ஸ்கிட்ட சொன்னேன். எல்லாருமே எனக்கு கொடுங்கன்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் வாங்கிக்கிட்டாங்க. ஸோ அப்படி தான் நம்ம எடுத்தோம் இதை. புறாங்க நல்லா டெவலப் ஆக நம்ம என்ன பண்ணோன்னு கேட்டிங்கன்னா அந்த டைமில் வந்து சத்திரியை வந்து அப்கிரேட் பண்ணணும்னு தோணுச்சு. ஸோ அப்போ அந்த கொரோனா டைமில் வந்து வேலை இல்லாமல் சும்மா இருக்கும் போது சரி ஏன் நம்ம சத்திரியை வந்து நம்ம அப்கிரேட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரே ஆளாக வந்து நான் எல்லாத்தையும் எடுத்து நான் செஞ்சேன். அதையும் நம்ம சேனலில் ஒரு வீடியோவாக போட்டேன். ஸோ அதுக்கெலாம் நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்தீங்க. எனக்கு ரொம்ப இப்போ நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அதேமாதிரி பார்த்திங்கன்னா சத்திரியை வந்து நான் கிட்டத்தட்ட ஒரு 3 நாள் இல்லைனா ஒரு 6 மணி நேரத்தில் நான் செஞ்சு முடித்தேன். ஸோ அந்த பெயிண்டிங் ஒர்க்கு எல்லாம் சேர்த்து எனக்கு ஒரு 2-3 நாள் இழுத்துச்சு. ஸோ அந்த கொரோனா டைம்லாம் பார்த்திங்கன்னா நான் நிறைய புறாங்களோட தான் நேரம் செலவு பண்ணேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட கலரில் வரக்கூடிய புறாங்க எல்லாத்தையுமே நான் வந்து ஒரு தனியாக ஒரு ஜாப் போட்டு சேர்த்து வைக்க ஆரம்பித்தேன். ஸோ அது எல்லாத்தையுமே வந்து நம்ம ஒரு அமௌண்ட்டுக்கு கொடுத்தோம். நமக்கு ஓட்டக்கூடிய லைனேஜ் எல்லாமே பார்த்திங்கன்னா ஜாக்கு, குல்தாரு, இந்த மாதிரி ஒரு 5 வகையான கலரை மட்டும் ஓட்டுறதுக்கு நிறுத்தி வச்சுட்டு மற்ற புறாங்களாம் நம்ம கொடுத்துருவோம். நம்ம வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த லைனேஜை உருவாக்கணும், நிறைய பேர் ஏமாறுறாங்க. ஸோ நம்ம புறாக்குன்னு இவ்வளோ ஃபேன்ஸ் இருக்கும்போது நம்ம வந்து ஏன் அவங்களுக்கே கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி யோசிச்சு தான் நான் வியூவர்ஸ்க்கு மட்டும்தான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி வெளியூருக்கு டிரான்ஸ்போர்ட் நம்பிட்டு இருக்கும் போது டிரான்ஸ்போர்ட் பிரச்சனை வந்ததுக்கப்புறம் தான் நம்ம மெயினாக அதை எடுக்கிறதுக்கான காரணமே ஆச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு மெடிசின்ஸ் வந்து யாருமே சொல்லித்தரல இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும்.
ஸோ நம்ம நிறைய பேர்கிட்ட கேட்டோம், யாருமே வந்து உனக்கு ஒரு வாத்தியார் இருப்பாங்க, அவங்ககிட்ட போய் கற்றுக்கோங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான்லேருந்து நான் கொண்டு வந்து உருவாக்கின லைனேஜுங்க இது எல்லாமே. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெடிசன்ஸ் எல்லாமே நம்மளே நெட்டில் படித்தோம், நிறைய பேர் தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுங்கிட்ட கேட்டோம். ஸோ இதை நம்ம வந்து நிறைய ப்ராக்டிஸ் பண்ணி இந்த மெடிசன்ஸ் எல்லாம் வச்சு அதோட அளவு கண்டுபிடிச்சி ஸோ எல்லா நோய்க்கும் நம்ம மருந்து கண்டுபிடிக்க ஆரம்பித்தோம். இதில் எனக்கு ஒரு ப்ளஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, தலையாட்டி நோயை நான் இது வரைக்கும் நம்ம லாஃப்டில் பார்த்ததே கிடையாது. அதுக்கான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, எல்லா புறாக்குமே வேக்சின் ப்ராப்பராக பண்ண ஆரம்பிச்சிருவேன். 3 monthsக்கு ஒன்ஸ் வந்து நான் வேக்சின் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் நம்மகிட்ட புறா வந்து சாகிறது வைக்கிறது. ஸோ பெரிய நோய்களை வந்து நம்ம ஃபேஸ் பண்ணவே இல்லை வைரஸ் சம்மந்தமாக. ஸோ பாக்டீரியா சம்மந்தப்பட்ட நோய்ங்க நிறையா வரும். இப்போ சளி பிடிக்கிறது, கண்ணு வலி இதெல்லாம் வரும். ஆனால் அதுக்கான மெடிசன்ஸ் ப்ராப்பராக நம்ம வைக்கும் போது இதெல்லாம் வந்து நம்ம ப்ராப்ளத்தெல்லாம் சால்வ் பண்ண ஆரம்பித்தோம். ஸோ ஒரு வருஷத்தில் எனக்கு நஷ்டம் நிறையாவும் ஆச்சு. ஆனால் எனக்கு இதில் வந்து ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்றதுனால எல்லாத்தையுமே சரி பண்ணி புறாக்கள் அதிகமாக நான் வந்து வெளில கொடுக்க ஆரம்பித்தேன். நான் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பனாக சொல்கிறேன், அப்போ உள்ள ரேட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு பேர் வந்து 5000 கொடுத்தேன். காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் வந்து வெளியூர்லேருந்து தான் எடுத்துகிட்டு வந்தோம். எதையுமே நம்ம சென்னையில் பக்கத்துலலாம் போய் எடுக்கவே இல்லை. ஊருக்கு செலவு பண்ணி போய் ரூம் எடுத்து அந்த மாதிரி ஒவ்வொரு லாஃப்ட்டுக்கும் போய் இந்த புறா எப்படி பறக்குது, நம்ம ஜட்ஜ்மெண்ட் கரெக்டானு சொல்லி செக் பண்ணி ஒவ்வொன்றும் அவ்வளோ பக்காவாக நான் வாங்கின புறாங்களை எல்லாத்தையுமே கொடுக்கும் போது நான் ரொம்ப கம்மியாக தான் கொடுத்தேன். ஆனால் நான் வந்து சேல்ஸுன்னு போட்டப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேர் 5000 பண்ணேன். நிறைய பேர் அதை வந்து ரொம்ப அதிகமாக இருக்குதுன்னு சொன்னாங்க ரேட்டு. ஆனால் நிறைய பேர் வந்து நம்மகிட்ட வாங்கவும் செஞ்சாங்க. வாங்கின எல்லாருமே பார்த்திங்கன்னா ரிசல்ட் வேறு லெவலில் இருந்துச்சுன்னு சொல்லி நமக்கு சொன்னாங்க. அதுவே நம்ம புறா வெளில போய் பறக்குது, வெளியூரில் போய் பறக்குது, பேர் எடுத்து கொடுக்குதுன்றது நமக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயமா இருந்துச்சு. ஸோ இப்போ டிரான்ஸ்போர்ட்டும் இல்லை அப்படிங்கும்போது நம்ம லோக்கலில் கொடுத்தோம்னா இந்த லைனேஜ் எல்லாத்தையும் வந்து சென்னை லைனேஜோட போட்டு உடச்சி அந்த லைனையே ஒம்பாக்கிடுவாங்கன்ற ஒரே காரணத்தினால தான் நான் அந்த ரகத்தில் வந்து வெளியூருங்களுக்கு கொடுக்க ஆரம்பித்தேன். அதுவும் ஜதையாக தான் கொடுப்பேன்ற கண்டிஷனோடு தான் நான் கொடுத்தேன். ஸோ வேறு எந்த லைனேஜ்லையும் அதை பேர் பண்ணாதீங்கன்னு சொல்லி தான் கொடுத்தேன். ஆனால் நம்மகிட்ட வாங்கிட்டு போனவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா நிறைய லைனேஜ் உருவாக்குனாங்க அதுலேருந்து. ஆனால் இன்றைக்கி வரைக்கும் நமக்கு வந்து கான்டாக்ட்லேயே நான் தாங்க அவங்க நம்பர்லாம் மிஸ் பண்ணிட்டேன். ஸோ யார்கிட்டையுமே இப்போ கான்டாக்ட் கிடையாது. நம்ம வியூவர்ஸ் நிறைய பேர் அப்போல்லாம் கால் பண்ணுவாங்க. ஸோ ஒரு இன்சிடென்ட் நான் சொல்கிறேன். இதுலேயே பார்த்தீங்கன்னா, நமக்கு வருதா பயிர் வந்திருக்கும் போது எனக்கு அந்த மேலே போட்டிருக்க ஓடெல்லாம் உடஞ்சி பறவைங்க எல்லாத்தையும் வந்து பூனை அடிச்சது, அந்த மாதிரிலாம் நிறைய நான் ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணேன். அப்போ நமக்கு சப்போர்ட்டிவாக நின்னது வந்து நம்ம சேனலில் இருக்கக்கூடிய வியூவர்ஸ் தான். நிறைய பேர் எனக்கு வந்து பைசா அனுப்பிச்சிருந்தாங்க. ஸோ அதை வந்து நான் திரும்பவும் எல்லாத்துக்கும் அனுப்பிச்சிட்டேன். ஆனால் வந்து அந்த யூசேஜ் எனக்கு அப்போ வந்து பார்த்திங்கன்னா கஷ்டத்தில் இருக்கும் போது ஸோ நம்ம புறாங்களை கொடுக்கறதுக்காக நான் வந்து நிறைய பேர்ட்டு அட்வான்ஸ் கேட்டிருந்தேன். ஸோ அவங்களும் வந்து அட்வான்ஸ் பே பண்ணாங்க. அந்த மாதிரி ஹெல்ப் பண்ணவங்க எல்லாத்துக்குமே நான் லாஸ்ட்டாக அந்த புறாங்களை பிரித்து கொடுத்தேன். சரி லைனேஜ் எல்லாம் நான் கொடுக்க போகிறேன்னு சொல்லும் போது அவங்க எல்லாருமே என்கிட்ட கேட்டாங்க, எனக்கு கொடுங்க உங்கள் லைனேஜ் எல்லாம் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லி கேட்டதுனால அவங்களுக்கு தான் நம்ம கொடுத்தோம். ஸோ இப்போ உங்கள் கான்டாக்ட் நம்பர் எல்லாமே மிஸ் ஆயிடுச்சு. இப்போவும் நம்மக்கிட்ட புறாங்கெல்லாம் இருக்குது. ஆனால் ஒரு 15 ஜதை வரைக்கும் என்கிட்ட இருக்குது. ஸோ அதுவே எனக்கு ரொம்ப திருப்தியாகவும் பிடிச்ச மாதிரி தான் இருக்குது. ஆனால் இதில் இருந்த முக்கால்வாசி நல்ல லைனேஜ் எல்லாமே நம்ம வெளியில் தான் கொடுத்து வச்சுருக்குறோம். ஸோ அதெல்லாம் நமக்கு திரும்ப தரேன்னு இருக்காங்க. எல்லாம் ப்ரீடிங்லேயும் இருக்குது. ஸோ நம்ம எதுவுமே இப்போ கேட்க முடியல. இந்த புறாங்கள்லாம் பார்த்திங்கன்னா சாதா லைனில் நமக்கு ஒரு கிரேஸ் வந்துச்சு. ஏன்னா ஃபஸ்ட்டு எல்லாருமே சாதா புறாங்க தான் வளர்த்துருப்போம். ஸோ அது மாதிரி எனக்கு சாதா புறாங்களில் வந்து வளர்க்கலான்னு சொல்லி நம்ம தேடி போகும்போது பார்த்திங்கன்னா சாதா புறாங்களில் நம்ம நண்பர்கள் சிலர் வச்சுருந்த புறாங்களும் சரி, நம்ம கொடுத்த புறாங்கள்லேருந்தே நம்மளோட லைனேஜ் திரும்ப கிடச்சிச்சு எனக்கு. ஸோ அதுங்க எல்லாத்தையும் எடுத்து நம்ம டெஸ்டிங் பண்ணி சாதா புறாங்கள்லேயும் நம்ம வந்து நிறையா உருவாக்கணும் லைனேஜ். இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிற புறாங்கள்லாம் பார்த்திங்கன்னா அந்த கால்சியம் கிரிட் ஆகட்டும் எதுவாக இருந்தாலும் சரி அதுங்களுக்கு தேவைப்படுறத அழகாக எடுத்துக்கும். ஸோ அது வந்து நமக்கு பார்த்திங்கன்னா கண்டினியூஸ் ப்ரீடிங் பண்ணுறதுக்கான முக்கால்வாசி காரணம் பார்த்திங்கன்னா புறாங்களோட ஹெல்த்து, ஃபுட்டு, டயட்டு இது 3த்துலேயே நான் கரெக்டாக எப்போவுமே நம்ம பண்ணிகிட்டு இருக்கிறதுனால ஸோ எந்த ப்ராப்ளமும் நமக்கு வந்து புறாங்களில் வந்ததே கிடையாது. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட அந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல கண்டென்ட்டோட நல்ல வீடியோவோட நான் உங்களுக்கு ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணுறேன்.